கார்த்திக், இன்னைக்கு விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாம். இயக்குனர் கதிர் மற்றும் மிஸ்கின் போன்றவர்களிடம் உதவி இயக்குனராக தனது பயணத்தை ஆரம்பித்தவர் இன்று தமிழ் சினிமாவில் கீனோ திரைப்படம் மூலமாக இயக்குனராகவும் இசையமைப்பாளராகவும் அறிமுகமாகி இருக்கும் திரு ஆர்.கே. திவாகர் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். உங்களுடைய கீனோ படம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்சஸ்லாம் வருது? நீங்கள் எவ்வளோ ஹாப்பி? ரிவ்யூஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆடியன்ஸஸும் நல்லா பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் நான் டேக்லைனே போட்டேன், யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு. அதை எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. ரெகுலர் சினிமா பார்க்குறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு அவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணது தான் இது மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே புஷ் பண்ணணுன்றது தான் என்னோட இது. ஸோ கீனோ படத்தோட டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் கொடுக்குது? டைரக்டராக இருக்கிறதா இல்லை மியூசிக் டைரக்டராக இருக்கிறதா? எனக்கு ரெண்டுமே. இது மியூசிக் டைரக்டர் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த ஃபிலிம் ஜேர்னி போயிட்டே இருக்கும்போது ஒரு 2010 ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த படம் நடக்கலை. ஸோ நான் அதை ஃபெட்டப்பாக இருக்கும்போது சரி ஃபெட்டப்பாக கூட ஏதாவது டைவெர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஜென்ரலாகவே நான் எல்லா மியூசிக்கும் கேட்டுட்ருப்பேன். என்னாச்சு, சரி ஏதாவது இன்னொரு ஆர்ட்டை கற்றுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் செல்ஃப் லேர்ன்ட்டு தான். எங்கேயும் கிளாஸ்லாம் போகல, வெறும் கூகுள் யூடியூப்லாம் பார்த்து புக்ஸு. ஜான் பால் ஒரு கம்போசர், வெஸ்டர்ன் கம்போசர் இருக்கார். அவர் ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக மியூசிக் அப்ரோச் பண்ணி எழுதியிருப்பார் ஒரு புக்கு. மியூசிக் ஃபார் எவ்ரி ஒன், அந்த மாதிரி ஹவு மியூசிக் ஒர்க்ஸ்னு ஒரு புக்கு. ஸோ அது எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய இங்கே உள்ள நிறைய புக்ஸ், அப்புறம் யூடியூப் செல்ஃப் ப்ராக்டிஸ். நான் கீபோர்டில் ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 4 இயர்ஸ்லேயே 8 ஆக்டேவ் கிராண்ட் பியானோவில் இறங்கிட்டேன். ஒரு 8 hours to 12 hours டெய்லி ப்ராக்டிஸ். ஸோ ஐ டெல்வ்ட் இன்டு இட். அது சும்மா மட்டும் இல்லை, ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் எழுதுறது, இது ஒரு 3 hours போர் அடிச்சதுன்னா டக்குன்னு அதில் போய் உட்காந்துக்கிறது. மியூசிக்னா இப்போ போனால் எங்கேயாவது ஒர்க் பண்ணணும், மியூசிக் டைரக்டர் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் நானே செல்ஃபாக எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிட்டேன். சும்மா சின்ன ஆல்ரெடி படங்கள் வந்து ட்ரெய்லருக்கு மியூசிக் பண்ணி பார்க்குறது என்னோடய வெர்ஷனு. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே ஃபுல் படம் பெஸ்ட்டு விஷுவலாக ரெப்ரஸன்டேஷன் இருக்கிற படங்களாக, கான்வர்சேஷன் கம்மியாக இருக்கிற படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 28 பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸுக்கு, இன்டர்ஸ்டெல்லர்லேருந்து அவதார்லேருந்து என்னோடய வெர்ஷன் நான் வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன். ப்ராக்டிஸ்க்காக. அது எங்கேயும் நம்ம டெலிகாஸ்ட்லாம் பண்ண முடியாது. அது வந்து அந்த ஃபைல் அத்தனைக்கும் அது மிக்சட் ட்ராக்காக இருக்கும். ஒரு டிவிடி வாங்கி வச்சு பண்ணுறது தானே. அதுலேருந்து அதை பிரிக்கணும். அதை கட் பண்ணி கான்வர்சேஷனும் கேட்கணும், அதுக்கு மேலே நான் வாசிக்கணும், அதெல்லாம் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஒரு பக்கம் இருந்தது 25 இயர்ஸாக. இந்த ப்ராக்டிஸும் ரொம்ப வருஷம் இருந்தது. இந்த ப்ராக்டிஸ் நான் இவ்வளோ வருஷம் கொடுக்கணும்னு காலம் எடுத்துக்கிச்சு போட்டுருக்கு. 10 ஆரம்பிச்சு 15 தான் என்னை மொதல் படம் மியூசிக்கும் பண்ண வச்சுருக்கு. ஸோ எந்தளவுக்கு ரைட்டிங்கும் டைரக்ஷன் ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினச்சனோ இதுவும் ப்ரொஃபஷனலாக மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரிவ்யூஸில் நல்லா தான் எழுதியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர் சார். ஸோ மியூசிக்கில் இவ்வளோ பெரிய பேஷன், டெடிகேஷனாக டெய்லி ஒரு 8 hours ப்ளஸ்லாம் நீங்கள் வந்து கற்றுட்டு இருந்திருக்கீங்க. அதனால நீங்களே மியூசிக் பண்ணிட்டீங்களா இல்லை வேறு யாராவது அப்ரோச் பண்ணீங்களா அந்த படத்துக்கு? இல்லை, நான் ப்ரொஃபஷனலாக ஆகிட்டேன்னு எனக்கு கற்றுக்கிட்ட 2 yearsலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு அது வந்துருச்சு. பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் தட் மச் டைம் இன் டு இட். ஸோ அதனால் நான் ஏன்னா அந்த டைம் ஸ்பெண்டிங் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா பேசிக்கலாக அகாடமிக்காகவே நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் டிஸ்டிங்ஷனு, ஃபிலிம் ஸ்கூலில் கோல்டு மெடலிஸ்ட்டு. நான் வந்து படிக்கும்போது டீச்சிங் பண்ணேன், நிறைய குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். ஸோ இங்கே டைரக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாமே, அது டீச்சிங், அது ஒரு டைரக்ஷன் மாதிரி தான் டைரக்டா. ஆமாம். ஸோ அதெல்லாமே கலந்து வந்துருச்சு. அதனால் மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ணணும். எனக்கு எல்லா கம்போசரும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி எம்எஸ் விஸ்வநாதன் சார்லேருந்து இளையராஜா எனக்கு அவ்வளோ பேஷன். இன்றைக்கி இங்கே இருக்கேன்னா சினிமாலாம் மெயின் ரீசன் இளையராஜா சார், மணிரத்னம் சார், கமலஹாசன் சார். கமர்ஷியலாக எனக்கு ரொம்ப கண் கலங்க வைக்கிறது, அவர் சிரிக்க வைக்கிறது, அழுத வைக்கிறது ரஜினிகாந்த் சார். அது எல்லா ஆக்டர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்கலாக இந்த ஒரு மகேந்திரன் சார், டைரக்டர் மகேந்திரன் சார், பாரதி ராஜா சார். ஏன்னா நம்ம இங்கே தஞ்சாவூரில் இருக்கும்போது இவங்களாம் தான் அவ்வளோ இன்டர்நேஷ்னல் சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது. ஃபிலிம் ஸ்கூல் வந்து தான் குரோசாவாலேருந்து மற்ற பெரிய டேரக்டர்ஸ் பற்றிலாம் எக்ஸ்போஷர் கிடச்சிது ஃபிலிம் ஸ்கூலில் வந்து. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஊரில் இருக்கும்போது எனக்கு பெரிய பாடம்னா ஆக்சுவலாக அப்ரோச் பண்ணுற கமல்ஹாசன் சாரோட குணா, மகாநதி, இதெல்லாம் தான் எனக்கு லெசன்ஸ். ஸோ இப்படியும் படங்கள் வருது, குருதி புனல், இப்படியும் படங்கள் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு எனக்கு பயங்கரமாக கமர்ஷியல் படம் பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி நான் பயங்கரமாக தரலோக்கல் ரைட்டர், கமர்ஷியல் டைரக்டர் தான். எவ்வளோ பெரிய ஹீரோக்கும் கதை இருக்குது. ஆனால் பேண்டமிக் அப்புறம் பண்ணதுனால
ஓடிடி எக்ஸ்போஷர் வந்துருச்சு. உலகம் பூரா மக்கள் எல்லாருமே எல்லா வகையான படங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெப் சீரிஸ் பார்க்குறாங்க, டாக்குமெண்ட்ரிஸ் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தேடி தேடி. அதனால் நான் டிசைட் பண்ணேன் 20ல் எழுதின கதை தான் அது கீனோ, 2020ல். ஏன்னா அப்போ தான் வந்து வேர்ல்டே எம்டியாக இருந்தது, வெளியில் போனால் ரோடெலாம் எம்டியாக இருந்தது. அந்த எம்டினஸ்லேருந்து தான் யோசிச்சது. 2003ல் வந்து நான் ஒரு ஃபோபியா பண்ணி ஒரு கதை, இந்த கீனோஃபோபியாவோட ஆப்போசிட் அது. ஸோ அப்போ அந்த எம்டினஸ் வச்சு சொல்லணும்னு, ஆனால் இப்போ ரொம்ப டஃப். அது ஒரு சின்ன ஒரு எஸ்ஏ ரைட்டிங்கான ஒரு கண்டென்ட்டு, ஒரு மெடிக்கல் டேர்ம் தான் கீனோஃபோபியான்னு. இதை எப்படி ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் இதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. எழுதுறதுக்கு ரொம்ப டஃப். நான் இது வரைக்கும் எழுதுனதுலேயே ரொம்ப டஃப், எழுதுறது கஷ்டமாக இருந்தது கதை. இதை ஒரு சினிமா திரைக்கதையாக மாற்றி சரி அதை எழுதும்போது அப்புறம் இந்த கதை இப்படி இருக்கு. நிறையா டேரக்டராக ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. ரெகுலர் ஃபிலிமுக்கான ஷார்ட் டிவிஷன்ஸ் என்ன பண்ண விடலை. இந்த ஸ்பேஸு எம்டின்னு ஐ ஷுட் பி வைடு தான், ஐ ஷுட் ஷோ வைட் ஷார்ட்ஸ் தான். க்ளோஸ்அப்ஸே என்னை வைக்க முடியல. நான் அதுக்குள்ளே போய் ஹானஸ்ட்டாக இருந்துட்டேன். ஸோ தட் ரைட்டிங் டைரக்ட் பண்ணுச்சு என்ன, டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ தட் அப்படின்னு. அப்புறம் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு போர்டம் ஆகிடுச்சு. இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது ஒரு ஷார்ட் வச்சாலே எல்லோரும் வச்சுட்டாங்களே, லட்சக்கணக்கில் வச்சுட்டாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா. அப்புறம் இது ஸ்பேஸு எம்டி பற்றி படம்ன்றதுனால பிகினிங்லேருந்து, ஏன்னா கடைசியாக இது சொல்லும்போது ஆடியன்ஸ் பிலீவ் பண்ணும். ஏன்னா இது ரொம்ப புதுசாக சொல்கிறோம், அந்த ஃபியர் எல்லாருக்கும் இருக்குமா என்னன்றதுல இல்லை. அப்போ தான் ஃபிலாசபிக்கலாக கனெக்ட் பண்ணிவிட்டோம். மென்டலி எல்லாருக்கும் ஒரு லாசஸ் இருந்துச்சுன்னா எல்லோரும் ஒரு வேக்கம் உருவாயிரும் மனசில் அப்படின்றத கனெக்ட் பண்ணியாச்சு. அப்படி பார்த்தா எல்லாருமே கீனோவில் பாதிக்கப்பட்டவங்க சொல்லியாச்சு படம் முடிஞ்சோன்னே. ஆனால் பட் இது வந்து பார்க்குறவங்க நம்பணுங்கும்போது அதை நான் வைடாகவே நிறைய ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். நார்மல் கான்வர்சேஷன்ஸ் கூட லாங் டேக்ஸு, வைடு, பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் யோகா, அது இப்போல்லாம் நிறைய பேர் அது வந்து பண்ணுறாங்க. மெடிடேஷன் யோகா எல்லாருமே பாடி கான்ஷியஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே. இது எல்லாமே எனக்கு இப்படி ஒரு அப்ரோச் இந்த படம் ப்ரெசென்ட் பண்ணால் என்ன, நான் வந்து பயங்கரமாக கட் பண்ணி ஒன்று மியூசிக் பண்ணி இப்படி படம்லாம் கதையெல்லாம் எழுதி வச்சிட்ருக்கேன். ஆனால் நான் வந்து காலம் வந்து என்ன வந்து நீ இப்படி ஒரு படம் பண்ணுன்னு சொல்லுது, அது நான் பிளஸ்டாக தான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா ரொம்ப ரூட்டில் எனக்கு அது ஒரு டேஸ்ட் இருந்திருக்குல்ல. ஒரு ஃபிலிம் ஸ்கூல்லாம் படித்து நான் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ரைட்டிங் ஆரம்பித்ததே நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள் தான் எழுதுவேன். நிறைய நான் ஃபிக்ஷன் புக்ஸ் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் படிப்பேன். ஃபிக்ஷன் ரொம்ப படிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு யோசிக்கிறது எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எனக்கு இயற்கையோ கடவுளோ கற்பனை திறன் கொடுத்ததுனால இப்போ எது பண்ணாலும் அன்யூஷுவலாக இருக்கணும், வேர்ல்டு யாரும் பண்ணாதான் இருக்கணும். இப்படியே இருந்து சின்ன வயசுலேருந்தே இந்த சினிமா பேஷனில் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த படம் நல்லபடியாக எல்லாம் நிச்சயமாக போனால் நாளைக்கு வகையாக இப்படி அப்படின்னு அன்யூஷுவல் கண்டென்ட் வந்துட்டே இருக்கும். சூப்பர். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க 2020லேயே வந்து உருவாகின கதை தான் இது. ஆமாம், இது வந்து 2020, 2021 அந்த பேண்டமிக் டைமில் ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் நல்லா ரிலேட்டபிலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம ஷூட் பண்ணது 21ல் தான் பண்ணோம். 20ல் எழுதுனது 21 தான் போனோம். அதுக்கப்புறம் ஒரு 1 year ப்ரொடக்ஷன், அப்புறம் ரிலீஸ் இஷ்யூஸ் அதெல்லாம் தான் வந்தது. இது எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயோ இல்லை அன்கான்ஷியஸ் மைண்ட்லேயோ அந்த பேண்டமிக் விஷயம் மறக்கிறோம் நம்ம வெளியில். ஆனால் உள்ளுக்குள்ளே லேஸாக இருக்குது. அதனால் இப்போ இந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தால் கூட மறப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் பட் அந்த பேண்டமிக் இஷ்யூ வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் இருக்குது. மறக்கணும்னு நம்மலாம் நினச்சிட்டோம் வெளியிலேருந்து, கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து. ஆனால் அதை ஸோ அதனால் இது எப்போ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பார்த்தா எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பேண்டமிக்னு ஒரு நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கதையை சொல்லியிருந்தானா இப்படி கூட பார்த்துருக்கலாம், அது புரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ பேண்டமிக் எக்ஸ்பீரியன்ஸ் உலகம் பூரா வந்துட்டதுனால எல்லாருக்குமே இது வந்து ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் ப்ரொடக்ஷனும் வந்து இதில் இறங்கி பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூசர் வந்து கிருத்திகா காந்தி, மகாதார பகவத் ப்ரொடியூசர், எல்லாமே கிளாஸ்மேட்ஸ், ஃபில்மேட்ஸ். நான் ஊரெலாம் சுற்றி படம் பண்ணணும் ப்ரொடியூசர்ஸ் தேடினா கடைசியாக என்னோட கிளாஸ்மேட்ஸ் தான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. கடைசியாக வந்து அதில் அந்த மகாதார பகவத்தை நடித்தார் ராஜு கேரக்டர். அவரோட சன்னே வந்து ரியல் சன்னே வந்து கரண் கேரக்டரில் நடித்தார். அவர் பேர் கந்தர்வா. ஸோ அது மாதிரி இது ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கான்ஷியஸாக படம் பண்ணணுன்ட்டு இப்படிலாம் இருந்ததோ போய் ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படம் பண்ணுறோன்னு காலை என்னை கொண்டு போய் உட்கார வச்சது எனக்கு. நான் இயற்கைக்கு நன்றி சொல்லிக்கலாம். சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இந்த படம் வந்து ஹாரர் படமா, இல்லை மிஸ்ட்ரி படமா, இல்லை த்ரில்லரா, இல்லை ஃபேண்டசியா, என்ன ஜானர் சார்? இது ஃபேண்டசி, ஹாரர், மிஸ்ட்ரின்னு மென்ஷன் பண்ணலாம். ஹாரர் ஓகே. ஏன்னா ரைட்டிங்கே வந்து உங்களுக்கு இது ஈவில்லான்ற மாதிரி தான் ரைட்டிங் இருக்கும். அப்புறம் கடைசியில் ஈவில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும். மிஸ்ட்ரின்னு ஏன் சொல்லலான்னா என்ன கீனோ அப்படின்ற ஒரு புதிர் தான் அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு, அதனால் மிஸ்ட்ரி சொல்லலாம். ஃபேண்டசின்றது வந்து எல்லாமே அது ஆட் ஆகிடும். கடைசியாக வந்து இந்த பையனோட இமேஜினேஷனு எல்லாம் சொல்லும் போது ஃபேண்டசின்ற ஜானருக்குள்ளே வந்துடும்.
சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னும் சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். எல்லாம் சேர்ந்த கலவை இந்த தான் கீனோ. இந்த 4-5 தான். நான் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா 7-8 இது போட்டிருப்பாங்க. ஃபேண்டசி, ஆக்ஷன், த்ரில்லர், ட்ராமா, அட்வென்ச்சர் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 4ம் போடலாம். ஃபேண்டசி, மிஸ்ட்ரி, ஹாரர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஓகே, இது எதுவும் எல்லாமே போடலாம். ஆமா, ஓகே. ட்ராமா கூட இருக்கு, ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கு. ஓகே. ஸோ பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளோ ரிசர்ச் பண்ணி எழுதி அந்த படத்துக்குள்ளே இருக்கிறப்போ, ஒருவேளை கனவுல இல்லை லேட் நைட் நீங்கள் எழுதுறப்போ தனியாக ஒரு ரூமில் இருக்கிறப்போ உங்களுக்கே அது ஒரு ஹாலுசினேஷன் வரலாம். அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்திருக்கா? எனக்கு வந்து ட்ரீமில் எப்படின்னா, நான் கான்ஷியஸாக எழுதும்போது எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கலாம். ட்ரீமில் எனக்கு நிறைய சீன்ஸ் கிடச்சிருக்கு. ஓ, ட்ரீமில் வந்து சீன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த படமும் இந்த படம் நல்லபடியாக நிச்சயம் போகும். பெரிய லார்ஜ் ஸ்கேலில் ஒரு பெரிய விஷுவல் டிசைனோட உள்ள ஒரு படம், அதுவும் கிட்ஸுக்கான படம். இந்தியன் சினிமாவில் அது மாதிரிலாம் பண்ணதில்லை. ஃபுல்லாகவே அது அந்த அந்த படத்துக்கான விஷுவல் டிசைன், விஷுவல் ஷார்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய கனவுல கொடுத்து அடுத்த நாள் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அந்த விஷுவலே அப்படி கொடுக்குது கனவுல எனக்கு. சோ அதே மாதிரி ட்ரீம்ல வந்த ஏதாவது ஒரு சீன் இந்த படத்துல யூஸ் பண்ணீங்களா? ட்ரீம்ல வந்தது ஏதாவது யூஸ் ஆச்சா உங்களுக்கு? எனக்கு வந்து ட்ரீமில் வந்து என்னன்னா, இந்த படத்துக்கு அந்த கீனோ ட்ரெஸ்ஸு, அதோட மாஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஜென்ரல் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தால் எல்லாமே அதுலேருந்து பார்த்த மாதிரி ஆகிடும். நான் ஜென்ரலாக எல்லா இன்டர்நேஷ்னல் படமும் பார்ப்பேன், ரொம்ப நேசிப்பேன், ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். இப்போ மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப இன்னொருத்தர் மாதிரி இருக்கக்கூடாது, இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த படம் மியூசிக்கல் அப்ரோச்சே அப்படி தான் இருக்கும். ஷார்ட் டிவிஷன்ஸ் அப்படி தான் இருக்கும், ரைட்டிங்கும் அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது வந்து கீனோ வந்து ட்ரீமில் வந்தது எப்படின்னா, எனக்கு வந்து இந்த உருவம்லாம் வரல, பிளாக்கு ஒயிட்டு இங்கே ஒரு காது மாதிரி அப்படி ஒரு ட்ரீமில் வந்துச்சு. ஸோ அது ஒரு வாரமாக நான் என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எனக்கு அரையவே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து அந்த கீனோவை நான் தான் நடித்தேன். ஓ, இது வேறையா? உங்களுக்கு தெரியாது. இது பெரிய ட்விஸ்ட். எங்களுக்கு உலகத்திலேயே முதல் முறையாக இயக்குனர் முகம் காட்டாமல் நடித்தது கீனோவில் தான். ஓகே, முகம் காட்டாமல் வெறும் உடல் மொழியில் நடிச்சிருக்கேன், பாடி லாங்குவேஜில். ஏன்னா ஆக்டிங்னாலே ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பாங்க, அதையும் நான் உடைக்கணும்னு இருந்தேன். ஸோ அது இன்னொரு ஆக்டரை போட்டு மாஸ்கை போட்டு அவருக்கு சொல்லி கொடுக்குறத விட எனக்குள்ளேயே அது இருந்தது. அதனால் நானே ரைட்டுன்றதுனால சரி அதையும் பண்ணிடலாம். இது ஒரு ஃபேண்டசி தானே, அதனால் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் கூட அது ஒரு ஃபேண்டசி கேரக்டர், என் ஹைட்டு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அது பண்ணிட்டேன். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு அப்ப நடிப்புலயும் வந்து பயங்கர ஆசை இருந்திருக்கு. எனக்கு தெரியல, டீப்பாக இருந்திருக்கு. பட் எனக்கு நான் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்ல ரொம்பலாம் பண்ணணுன்றான் ஐடியா கிடையாது. அது ஒரு 10 years பேக் ஏதோ ஒரு படம் ஒன்று, அபிராமி பற்றி குணா கிட்ட சொல்லாதீங்கன்னு ஒரு லவ் ஸ்டோரி. டைட்டிலா சார்? ஓகே, அபிராமி பத்தி குணா கிட்ட சொல்லாதீங்க. அது ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு எண்டில் ஒரு ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, லவ் அண்ட் ஆக்ஷன் உள்ளது. அந்த கதையில் அந்த ஹீரோ வந்து என்னோட ஸ்கூல் மேட் ஒரு பையன், சிவான்னு இருப்பான். அவன் என்ன மாதிரி தான் ஷார்ட்டாக இருப்பான். அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் வச்சு இன்ஸ்பயர் ஆகி எழுதின கதை. ஆனால் அதுக்கப்புறம் அது கற்பனை கதை தான். அது அவனோட கேரக்டர் பிஹேவியர் மட்டும் எடுத்துக்கிட்டான். அவனும் ஷார்ட்டாக இருந்ததுனால அந்த கதைக்கு நான் பொருத்தமாக இருப்பேன், நடிக்கலாம் நான் அப்போ இருந்தேன். ஆனால் நல்ல வேலை அது நடக்கலை. முகத்தை காமிக்காம நடின்னு கீனோ மாஸ்க் போட்டு விட்டுருச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து கீனோ இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ கீனோவே வந்து இந்த படத்துக்கான லொகேஷன்ஸ் அதுவாகவே எடுத்து கொடுத்துச்சாங்க. ஆமாம். நிறைய லொகேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் கூட சில இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னா கூட அதுவாக சில இடத்துக்கு அங்கே போய் பாரு அப்படின்லாம் சொல்லிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பால் சீக்வன்ஸ் இருக்கும், அது எனக்கு பிடிக்கல அந்த லொக்கேஷனு, விருப்பமே இல்லாமல் தான் லொக்கேஷன் போயிட்டு இருந்தேன். ஸ்பாட்டில் போயிட்டே இருக்கும்போது, காரில் போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் பார்க்கும்போது ஒரு இது ஓல்டு டைலபெட்டட் பில்டிங் இருந்தது. அது என்னன்னு கேட்டால் ஒரு ஃபேக்ட்ரின்னு சொன்னாங்க. போகிறதுக்கே வழியே இல்லை, ஒரே முள் காடாக இருந்தது. ஸோ அப்புறம் அங்கே அந்த ஊரில் பசங்களாம் இருந்தாங்க, அவங்க அருவாள்லாம் எடுத்துகிட்டு வந்து வெட்டி நானும் கேமராமேனும் வழி அமைச்சு அங்கே போய் பார்த்தோம். பக்கத்தில் போகிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை, அது வந்து அங்கே கிடைக்குமா அந்த லொக்கேஷன், இவ்வளோ புஷ்ஷஸாக இருக்குது, அங்கே போய் எம்டினஸ் கிடைக்குமான்னு தெரியல. உள்ளே போய் திரும்பினா பெரிய சர்ப்ரைஸு, அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக. அது வந்து செட்டு போட்டால் கூட அப்படி போட முடியாது, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு எம்டி ஸ்பேஸ் உள்ளே கிடந்தது. அங்கே அந்த பசங்களாம் ஃபுட்பால் விளையாடுவாங்க. அதெல்லாம் முடிச்ச பிறகு இந்த பையன் தனியாக இருக்கும்போது அங்கே கீனோ வருதுன்ற மாதிரி அது ரொம்ப எனக்கு அவ்வளோ, அது வந்து கீனோ தான் அந்த லொக்கேஷன் கொடுத்தது. ஓகே. என்னை போய் அங்கே பாருன்னு பார்க்க வச்சது. ஓகே. அப்புறம் இவ்வளோ டிலே ரிலீஸ் எல்லாமே ஆனால் கூட அது இந்த May 9 தான் வரணும்னு அது டிசைட் பண்ணுது. இது என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இது அதான் அமானுஷ்யம் இல்லை அந்த படம். நடந்ததெல்லாம் பார்த்தா இது இந்த கீனோல ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்ப வரப்ப கீனோ கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா? அந்த ஃபோபியா இருக்கா சார் உங்களுக்கு? ஃபோபியாலாம் எனக்கு ரொம்பலாம் இல்லை. ரொம்ப சின்ன வயசுல இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, சின்ன வயசுலலாம் க்ரௌடு பார்த்தா எனக்கு அன்ஈஸியாக இருக்கும். க்ரௌடட் பிளேசஸ், பப்ளிக் பிளேசஸ்லாம் ரொம்ப நான் ஃபியராக இருப்பேன்.
ஒரு மாதிரி அன்னிசியாக இருப்பேன், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேன். அப்புறம் ஆர்ட்டை சூஸ் பண்ணணுன்னா இவ்வளோ பயந்துட்டு இருக்கேன், நீ எப்படி ஆர்ட்டுக்கு போக போகிறேன்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது உடச்சி உடைக்கணும்னு காலேஜ் படிக்கும்போது மேடையெல்லாம் ஏற தெரியாத நான் என்ன மேடை ஏறலாம், டான்ஸ் வராது, எல்லாரும் நம்ம மிமிக்ரி கற்றுக்கிட்டு ஸ்டேஜ் ஏறி மிமிக்ரி க்ரௌடுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறது, மிமிக்ரி பண்ணுறது, மைம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். யாரோட வாய்ஸ் மிமிக்ரி பண்ணிருக்கீங்க? நான் காலேஜ் படிக்கும்போது கமல் சாரோட அன்யூஷுவல் வாய்ஸஸ், இந்திரன் சந்திரனில் ஒரு அந்த இந்திரன்ற கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஜே.கே. ராஜேந்திரன் ஓடி விளையாடு பாப்பா. நைஸ் நைஸ். உங்களுக்குள்ள இன்னும் யாரெல்லாம் சார் இருக்காங்க? கமல் சாரோட ஒரிஜினல் வாய்ஸ் எனக்கு வராது. நான் மிமிக்ரி பண்ணும்போது அன்யூஷுவலாக பண்ணும்போது இந்த மாதிரி அன்யூஷுவல் வாய்ஸஸாக எடுத்துருவோம். சலீம் கோஸ் வெற்றி விழாவில் இப்போ வராது, ப்ராக்டிஸ் போச்சு, 25 வருஷம் ஆச்சு. வெற்றி விழா ஜிந்தான்னு ஒரு வில்லன் இருப்பார் அந்த படத்தில், அன்யூஷுவலாக இருக்கும் அந்த வில்லனு. அது அது அந்த அந்த அது மாதிரி பண்ணுவேன். அது இல்லாமல் நிறைய சவுண்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணேன் மிமிக்ரியில். ஓகே. கிளிஃப் ஹேங்கர்னு ஒரு படம்லாம் வந்துச்சு. அதில் ரோப்லாம் பிச்சுக்கிட்டு ஒரு 2 மலைக்கு இடையில விழுவாங்க. ஸோ அந்த ரோப் பிச்சுக்கிற சவுண்டு, அந்த அந்த ரோப்போட சவுண்டு, அது அறுகிற சவுண்டு, இதெல்லாம் எஃபெக்ட்ஸில் பண்ணுவேன். அப்போ ஜுராசிக் பார்க் வந்துருச்சு அப்போ அந்த டைமில். ஸோ அந்த டைனோசரோட தட்டு சவுண்டு, நடக்கிற சவுண்டு, ரெயின், தண்டர், இது 3 சைமல்டேனியஸாக பண்ணுவேன். அது மைக் இருந்தால் தான் பண்ண முடியும். அது ஓகே. அந்த ரெயின் மழை. மேபி இந்த படத்துக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததா அங்கங்கே எஸ்எஃப்எக்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் ஏதாவது கொடுத்தது? கீனோ வாய்ஸ் இப்போ நான் பேசுகிற வாய்ஸே இருக்காது. கீனோ வாய்ஸே வேற மாடுலேட் பண்ணி தான் நான் பேசியிருப்பேன். கீனோவோட சாங் கூட, தீம் சாங் கூட என் டைட்டிலில் வரும், கேட்டிருப்பீங்க. அது ஒரு ரேஜ் வாய்ஸில் இருக்கும். வாரம் பூச்சாண்டி நானே கீனோ 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 ஒன்ன மிரட்டம் பூஜாண்டி கீனோ கீனோ கீனோ. சார் இதுக்கு மேல பண்ணீங்கன்னா நான் பயந்துருவேன் சார். அந்த மாதிரி அந்த படத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டீங்க சார். சின்ன வயசுல எல்லாம் வந்து அந்த பூச்சாண்டி படம்லாம் காமிப்பாங்கல்ல, லிட்டரலா அந்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. சார் பிராங்க் பண்ணிருக்கீங்களா சார் இந்த வாய்ஸ்ல ஃபோன்லாம் பண்ணி உங்க படத்தோட? இல்ல, அது எனக்கு அந்த மாதிரி நான் அவ்வளோ பிளேஃபுல் கிடையாது. ஓகே. இல்ல வேட்டத்தனமா பேசுவேன், அது எனக்கு தோணல அது மாதிரி எதுவும் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கீங்க, அப்புறம் ட்ரெயின் எல்லாம் வந்திருக்கீங்க. பட் எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டா இது வந்து ஈஸியாக செல் பண்ணிடலாம், ஹிட் ஆகிடும். பட் அதை தாண்டி இந்த மாதிரி சேலஞ்சிங்காக நீங்கள் எழுதணும், இப்படி தான் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணது என்ன சார்? இதுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட இன்வெஸ்டர்ஸுக்கு சொல்லணும், கிருத்திகா காந்தி, பகவத் சிங். என்ன ரீசன்னா, இப்படி ஒரு கதைக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம், இப்படி தான் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், இப்படி தான் ஷார்ட் இருக்கும்ன்றதுலேருந்து எதுலேயுமே தலையில். என்னென்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 25 இயர்ஸாக என்னோட எல்லா கதைகளும் அவங்களுக்கு தெரியுன்றதுனால அவங்க அப்படியே படம் பண்ணக்கூட திவாகர் தானே இப்படி ஒரு படம் பண்ணுறாரு, அப்போ ஏதோ கரெக்டாக பண்ணுவார். அதில் வந்து கதை உங்களுக்கு பிடிச்சது, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அதனால் அது இல்லாமல் இப்போ காலம் மாறிட்டதுனால தான் நானே ஒரு ஆடியன்ஸ் தானே, இது நான் எதுக்கு ஒரு டஃப் ப்ரெசன்டேஷன் இந்த படம் பண்ணணும். ஏன்னா பார்க்குறவங்களாம் சொன்னாங்க, சார் இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துருக்கலாம், இப்படி எடுத்துருக்கலாம், அப்படி எடுத்துருக்கலாம். நான் நினச்சிருந்தா எனக்குள்ள ஒரு கமர்ஷியல் டைரக்டர் இருக்காங்க, அந்த கீனோ வந்து பக்கத்தில் காமிச்சிருக்கலாம். இந்த கீனோ பக்கத்தில் இருக்காது, ஏன்னா கதைப்படி ஹானஸ்டாக ஐ ஷுடன்ட் ஷோ க்ளோசர். ஏன்னா அது எம்டி இல்லை, அது தூரத்திலே வராது. இவனுக்கு ஃபியர் அதிகமாக இருக்கும்போது அது இவன் அந்த ஃபியரை எதுக்கும் போது அது நிற்கும். இவன் கொஞ்சம் பயப்படும் போது அது நடந்து வரும். அது ஒரு 1-2 இடத்துல தான் நடக்கும், மற்ற இடத்துலலாம் அது நிற்கும். ஸோ ஹீஸ் ரெசிஸ்டிங் த ஃபியர், அதனால் நகர முடியாது. அது ஸ்டாட்டிக் ஸ்பேஸ் தானே, அதுக்குள்ளே அவன் இமேஜினேஷனில் கனவுல வந்து இதை பார்க்குறான் அப்படின்றதுனால இது வந்து தைரிய ரீசன் வந்து இந்த பேண்டமிக் அப்புறம் இந்த ஓடிடி எக்ஸ்போஷர்னால தான் மெயின் ரீசன். ஏன்னா பப்ளிக் இன்னைக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் வந்துருச்சு, எல்லா இன்டர்நேஷ்னல் படங்களும் பார்க்குறாங்க. ஒரு டீ ஷாப்பில் கூட ஒரு பையன் வந்து ஒரு ஃபேமஸான வெப் சீரிஸோட ரிங்டோன் வச்சுருக்கான். அப்போ அதனால் பீப்புள் பிகேம் வெரி பிரில்லியன்ட். அதனால் பீப்புளுக்குள்ளே பீப்புளுக்குள்ளேயும் ஆர்ட் இருக்குது. இப்போ நல்லா வந்திருக்கேன் ஆர்ட்டுக்கு, அதை தேடி. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் ஆர்ட்டு பேஷன் எல்லாம் இருக்குது. அவங்களாலாம் வர முடியலன்னு சென்ஸ் அவங்க வேற ஒரு ஜாப் இதில் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே கலைஞர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நல்ல விஷயங்களை வந்து அவங்க ரசிக்கிறாங்க. இப்போ நானும் வானத்துலேருந்து குதிச்சு வரல, நார்மல் லே ஆடியன்ஸ்லாம் தான் வந்தேன். ஸோ அப்புறம் இப்படி தான் படம் இருக்கணும், இப்படின்னா ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் படம் இருக்கணுன்றது எந்த ரூலும் கிடையாது. ஏன்னா நிறைய வித்தியாசமாக ஓடிய படங்கள் எல்லாமே அன்யூஷுவல் படங்கள் தான் ஓடி இருக்கு. இப்போ ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட இருக்குது. மலையாள படம்னா இப்படி இருக்கும், தெலுங்கு படம்னா இப்படி இருக்கும்னு ஒரு கலர் சொல்லுவாங்க, ஹிந்தி படம்னா இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் படம் இப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இங்கே மகேந்திரன் சாரோட உதிரி பூக்களையும் பார்த்தாங்க, பாரதிதாசரோட 16 வயதில் சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ 16 வயதில் வரதுக்கு முன்னாடி சினிமா எப்படி இருந்தது, செட்டுக்குள்ளே இருந்தது. அவர் வந்து வெளியில் அவுட்டோர் கூப்பிட்டு போனார். அதை வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் ஆக்டராக இருந்தார்.
கமல்ஹாசன் சார் அவருக்கு கோவணம் கட்டி பண்ண வச்சார். அது எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம். இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே ரெவல்யூஷன்லாம் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் சார்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அந்த அட்டம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பேஷனேட் கலைஞர்கள்லாம் அந்த காலத்துலேருந்து எல்லாம் அப்பப்போ படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அன்யூஷுவல் படங்கள் ஓடிட்டு தான் இருக்குது. அழகின் ஒரு படம் வந்துச்சு, அது ஷோஸ்லாம் பார்த்து போகாது அப்படின்லாம் சொன்னாங்க போல இருக்குது. ஆனால் வந்து அது மக்கள் அதை டிக் பண்ணாங்க. ஸோ அப்போ பீப்புள் பார்த்தா அன்யூஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அன்ட்ராவல்டு ரோடு, நடந்து போகாத பாதையில் நடக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆர்ட்டில் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மக்கள் மேலே உள்ள தைரியத்தில் தான் நான் வந்து இந்த கீனோ பண்ணேன். உண்மை 100% வந்து அவங்க வந்து கைவிட மாட்டாங்க கீனோன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே, அதுவும் மெயினாக இது வந்து கிட்ஸ்க்காக வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் எடுத்திருக்க படம் இல்லை. கிட்ஸ் வந்து மெயினாக ஏன் டார்கெட் பண்ணீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி கமர்ஷியல் எடுக்கணும்னா எடுத்துருக்கலாம், பட் கிட்ஸ்க்காக ஏன் இந்த படம் பண்ணீங்க? கிட்ஸ் வந்து ஒரு அண்டர்லைன் கண்டிப்பாக கிட்ஸ்க்காகன்றது எல்லாரும் பார்க்கணுன்றதும் ஒரு விஷயம். எஸ்பெஷலி 13 இயர்ஸ் பிலோ உள்ள கிட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸ் இதை காமிக்கணும். ஏன்னா அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் எலிவேஷனுக்கு லைஃப்பில் வந்து ஃபியர் பண்ணக்கூடாது. மெட்டீரியலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. மென்டலி சைக்காலஜிக்கல் லைஃப்லாம் அவங்க வந்து ஃபியர்ன்றது இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த படத்தோட திரைக்கதையில் எப்படி இருக்கும், ஒரு தந்தை வந்து ஒரு மகனோட பயத்தை வந்து உடனே நேராக பேசி அவனையும் அதிக பயமுறுத்தாமல் அவர் எப்படி மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணுறாருன்னு பேரண்ட்ஸுக்கான ஒரு கைடன்ஸும் இருக்கும். அதாவது அவங்க எப்படி ஒரு குழந்தைகிட்ட பயப்படுதுன்னா அதை அப்படியே கண்டுக்காமல் தூரத்துலேருந்து அதை பார்த்துட்டு அதுக்கே தெரியாமல் அதை சால்வ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் அதில் இருக்கும். அந்த குழந்தைகிட்ட அதை பற்றியே பேச மாட்டார் அவர். அப்பா வந்து பையன்கிட்ட கேட்கவே மாட்டார், என்னடா கீனோன்னு பயந்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னா வந்து கான்வர்சேஷனே இருக்காது. அவராக போய் அவராக கண்டுபிடிச்சி அவராக பையனுக்கு பிரச்சனை தெரிஞ்சு அவராக இதை அப்படியே சுற்றி சால்வ் பண்ணுவார். சூப்பருங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் மட்டும் ரிஸ்க் கிடையாது, அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து கேஸ்டிங்காகவே ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. நீங்கள் நினச்சது இப்போ ஏதாவது நடிகர்கள் பிரபலங்களை வந்து போட்டிருக்கலாம், படத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம், பட் கம்ப்ளீட்லி ஒரு புதுமுகங்களை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. என்னன்னா அவங்கள பற்றி இல்லை, எப்போதுமே இப்போ நான் ஃபஸ்ட் டைம் டேரக்டர் தான். என்னதான் நம்ம ஃபிலிம் ஸ்கூலு மிஸ்கின் தேட்டர் கூட இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் டேரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும். ப்ரொடியூசர் கிடைக்கும் போது அங்கே ஆக்டர் நடந்ததுன்னா நடக்கும். அது அவ்வளோ வருஷமாக எனக்கு நடக்கலை. ஆனால் பட் ஃப்ரெண்ட்ஸே இன்வெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு பட்ஜெட் இல்லை ஒரு ஆக்டரை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன கேரக்டர் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இல்லை. இது லைக் கைண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் தான். ஆனால் இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ரிச்சாக இருக்கும்ன்றது இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் அது பண்ண முடிஞ்சிருக்கு. இல்லை இது நியூ ஃபேஸ் வந்து ரீசன் வந்து எங்கள் சூழ்நிலை தான் நியூ ஃபேஸ் இருந்தது. பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஆக்டர்ஸ்ட்டு போகக்கூடாதுன்னு கிடையாது. எனக்கு எல்லா ஆக்டர்ஸும் பிடிக்கும், எல்லா ஆக்டர்ஸும் வச்சு எனக்கு படம் பண்ணணும்னு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. இங்கே உள்ள ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஆக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இப்போ இவங்க நியூ ஃபேஸஸாக நடித்தது வந்து புதுசாக ஒரு ஃபாதர் கேரக்டர் அப்ரோச் பண்ணி போட்டு ஒரு பையனை கேஷ் பண்ணி போடுறத விட எனக்கு இவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும். பகவத்சிங்கும் அவர் பையன் கந்தர்வாவையும். அந்த பையனுக்கும் நடிக்கணுன்ற ஆர்வம் இருந்தது. ஆக்சுவலாக அந்த கந்தர்வா வந்து எப்படின்னா, நான் மிஷ்கின் சார்ட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் 5ஆவது ஒர்க் பண்ணும்போது அந்த படம் 5ஆவது படம் பார்த்துருக்கீங்களா, நிறைய நடித்த படம். அதில் எண்டில் வந்து சத்யா இப்போது குடும்பம் குழந்தையுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருன்ட்டு ஃபோட்டோ வரும், நிறைய ஃபோட்டோ, அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ போட்டு நடுவில் ஒரு குழந்தை ஃபோட்டோ, ஒரு 6 மாத குழந்தை ஃபோட்டோ. அப்போ மிஷ்கின் கேட்டார், திவா ஒரு 6 மாத குழந்தை வேணும், ஃபோட்டோ எடுக்கணும், யாராவது இந்த பிடி அப்படின்னாரு. அப்போ எனக்கு இவங்க அந்த கிருத்திகாவுக்கும் பகத்சிங்கோட குழந்தை இந்த கந்தர்வா அப்போ நடிச்சிருக்கானே, 6 மாத குழந்தை. நான் சொன்னேன் அந்த மாதிரி பகத்சிங்கோட பையன் 6 மாத குழந்தைன்னா இப்போ போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா அப்புறம் அவரோட ஸ்டில் கேமரா கூட்டிகிட்டு போய் வீட்டில் போயிட்டு அந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ தான் 5ஆவது வந்திருக்கும். அவன் முதல்ல ஃபோட்டோவாக நடிச்சிட்டான் என் மூலம். ஓகே, கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 2008 வந்து 5ஆவது 18, 19, 20, 21, 17 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கந்தர்வா வச்சு தான் நான் ஒரு படம் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஓகே, அது காலம் டிசைட் பண்ணியிருக்கு. பயங்கரமான ஒரு கனெக்ட் அது. அது கனெக்ட் அது அப்போ கந்தர்வாவுக்கும் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் வந்து ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன், வர ஒரு 8th படிச்சுட்டு இருந்தான். நான் சொன்னது ரொம்ப லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷனில் இருக்கும், நானும் அப்பாலாம் இந்த படம் மட்டும் கொஞ்சம் நடிச்சு கொடுத்துட்றா, யாரும் இன்னொரு பையன்லாம் பிடிச்சி பண்ண முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் கேரியரில் ஏதாவது இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணியாச்சுன்னு நானும் பகத்சிங்கும் போர் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறது, இதை விட்டு போகலான்னா ஒரு 5 இயர்ஸில் இருந்துட்டு வெளில போகலாம். இது ரொம்ப டீப் ரூட்டடாக உள்ளே போயாச்சு, வேறு எந்த ஒர்க்கும் போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒன் வே பாத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 90% ட்ராவல் பண்ணிட்டோம். இன்னும் 10% போகணுன்னா எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் அவர் ஆக்சுவலாக இது வந்து அவர் ஒரு என்டர்பிரினர் கிடையாது, அவருக்கு முன்னாடி ஒரு தொழில் கிடையாது, என் கூட படித்த கிளாஸ்மேட் தான். அவங்க பெரிய ஒரு வசதி உள்ளவங்களும் கிடையாது, மிடில் கிளாஸ் தான். ஆனால் அவங்க அப்படி ஒரு படம் எடுத்தது வந்து
பணம் வச்சு இருக்கிற ப்ரொடியூசரோட இவங்க எடுத்தது உலகத்திலே ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவங்க கிருத்திகாலாம் வந்து அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் அடக வச்சு அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி அது ரொம்ப எமோஷ்னல் இருக்கும். அப்போ இது ரிலீஸ் ஆக 2 வருஷத்துக்கு அவங்க அதை மேனேஜ் பண்ணுறது அது எல்லாமே எனக்கு அவ்வளோ கிஃப்டட். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சது எனக்கு வந்து அவ்வளோ கிஃப்டடாக நான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி தான் நடக்கணுன்றது இருக்குது. இன்னொரு கனெக்ட் என்னென்னா, நான் தஞ்சாவூர் நேட்டிவ், சொந்த ஊர் தாளக்குடி. பகத்சிங் நாகர்கோயில் அந்த எண்டு, அவரோட சொந்த ஊர் தாளக்குடி. ஒரே இடத்துல இருந்து பிரிஞ்சு அங்கங்க போய் திரும்ப ஒண்ணா இல்ல, நேட்டிவ் பிளேஸ் பேரு ஊரு தஞ்சாவூர்லயும் ஒரு தாளக்குடி இருக்கு, நாகர்கோயில ஒரு தாளக்குடி இருக்கு. அந்த தாளக்குடியில பிறந்தவர் பகத்சிங். தஞ்சாவூர் தாளக்குடியில நான் என்னோட நேட்டிவ் வந்திருக்கு. இது எல்லாமே என்னமோ ஒரு கனெக்ஷன். அதான் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷனாக தான் தோணுது. ஓகே, ஸோ யூஸ்வலாகவே வந்து ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு படம் பண்றோம் அப்படின்னாலே வந்து ஒரு டைரக்டரா வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இன்னைக்கு இந்த பட்ஜெட்குள்ள முடிச்சிடலான்னு. இப்படி வந்து நம்ம மேல ஒரு நல்ல உள்ளங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றப்போ அதுவும் நீங்க இவ்வளவு எமோஷனலா ஒன்று சொல்றீங்க, அப்போ இன்னும் ஒரு கன்ஸ்டன்ஸ் இருந்திருக்கும்ல. ஓகே, இதுக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க எதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த கதை வந்து எனக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது. ஏன்னா இந்த கதையை மட்டும்தான் இந்த பட்ஜெட்ல என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியறதுக்கான சூழ்நிலை இருந்தது. ஏன்னா கதையே இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கும்போது எனக்கு எதுவும் ரொம்ப தேவைப்படல. இப்போ சாதாரண வேறு மாதிரி ஒரு த்ரில்லர் எடுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு வீடு போடணும்னு ஒரு ஹாரர் எடுக்கிறேன்னா அந்த வீட்டில் ஆர்ட் டைரக்ஷன் கூப்பிட்டு ஃபில் பண்ணணும், எங்கள் கண்ணாடி வைக்கிறது, இந்த செலவுலாம் இருந்திருக்கும். இது இந்த கதை வந்து செலவு பண்ண விடல. அது இவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் அதை மீறில் ஸ்கிரிப்டில் என்ன எழுதணும்னோ அதை தவிர ஒரு ஷாட்டு கூட எக்ஸ்ட்ரா எடுக்கல. நான் ஜென்ரலாகவே அப்படி டிசிப்ளின்டாக இருக்கிற ஆள் தான். ஏன்னா எல்லாமே ப்ரீ லொக்கேஷன் பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லா டேட்டாவும் வச்சுக்கிட்டு அப்புறம் தான் ஃபைனல் டிராஃப்ட் எழுதுவேன். ஏன்னா இப்போ பார்க்குற படம் ஷூட் பண்ணது பார்க்குற படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5th to 6th டிராஃப்ட் ஆகுது. ரீரைட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா கிளைமேக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஷெடியூலுக்கு முதல் ஷெடியூல் 10 days போகும்போது தான் இப்போ பார்க்குற கிளைமேக்ஸே அரைவ் ஆகுது எனக்கு. அப்போ போய் திடீர்னு அரைவ் ஆகுது. அப்போ திடீர்னு அரைவ் ஆகும்போது அதுக்கு ஒரு லொக்கேஷன் கேட்கும். அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஒரு இந்த கிளைமேக்ஸுக்கு என்ன லொக்கேஷன் தேவைப்பட்டுச்சோ ஒரு காஸ்ட்டு, அதே தான் இதுக்கும் தேவைப்பட்டுச்சு. ஒருவேளை இது அதிகமாக இருந்துன்னா அது நான் கொஞ்சம் முழிச்சிருப்பேன். அப்புறம் ஹோல் படமே ஒரு 25 days தான் எடுத்தது இந்த படம். ஸோ இது மற்றதெல்லாம் கொஞ்சம் நான் ரிலாக்ஸடாக ரொம்ப கேமராமேனுக்கு கம்யூனிகேட் பண்ணி ரொம்ப ஒரு சார்ஜுன்னா மெதுவாக போகணும். அது சில ப்ரீ ஸ்கோர்லாம் பண்ணிட்டேன் சில ஷாட்டுக்கெலாம். ஸோ அந்த அங்கேயே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ப்ளூடூத்தில் போட்டு தான் ட்ராக்கு தள்ளுறாங்களே அவங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கணும். ஆனால் ஸ்லோவாக போங்கன்னா ஸ்லோவாக போகிறத விட நானே கம்போஸ்ன்றதுனால ஆல்ரெடி அந்த சீனுக்கெலாம் ஸ்க்ரோன் பண்ணிட்டேன். இவ்வளோலாம் லென்த்து அப்படி போனால் ட்ராக் அவங்க ஒரு 2 நாள் அவங்களும் ட்ரெயின் ஆகிட்டாங்க. அந்த மியூசிக் கேட்டு அவங்களும் ட்ரெயின் ஆகி ட்ராக் அப்படியே ரொம்ப அழகாக தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அது வந்து ரொம்ப ஸோ நைஸ்ங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக எங்களே வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணின பதில்கள்லாம் நிறைய நீங்கள் சொன்னீங்க. ஸோ கீனோ படத்தினுடைய வெற்றிக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் எடுக்க போகிற அடுத்தடுத்த படங்களும் வெற்றி பெறணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.